சிவசிவ அன்பர்களுக்கு வணக்கம். திரு ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றினை, அதாவது வேதவனத்தில் உறுதி வைகை கரையில் இறுதி என்ற ஒரு பகுதியை அப்படியே எடுத்து இங்கே வேதவனமாகிய திருமறைக்காட்டிலே புத்தரோடு அமனைவாதியில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மையை திடமை என்று எடுத்து பாடி பல திருத்தலங்களை எல்லாம் வணங்கி போற்றி பரவி ஆலவாய் அடைந்து ஆலவாய் ஈசனை வழிபட்டு மீளவும் திருமடத்தில் தங்கி அங்கே அவர்கள் தீ வைக்க அவர் அரசன் மீதே ஏவி மீளவும் அவர்கள் அங்கே இருக்கிற சேரும் குலச்செரியாரும் அரசனுக்குள்ள அந்த தீங்கை நீக்க வேண்டும், சமயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்ல மீண்டும் இறைவனை போய் வணங்கி அருள் பெற்று விடை கொண்டு அரண்மனையை நோக்கி சென்று அங்கே அரசன் பொன்மணி பீடம் இட அதில் ஏறி அமர்ந்த பிறகு தங்கள் ஊர் எது என்று அவரை கண்ட உடனே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் சரியாக ஆகிறது போல் ஆகுதான் அவனுக்கு. தங்கள் பதி யாது என்று, தங்களுடைய ஊர் எது என்று அவன் விடவ திருச்சக்கரமாற்று என்ற ஒரு பாவகையால் சீர்காழியுடைய 12 பெயரையும் உள்ள அந்த 12 பாடலாக அமைத்து அற்புதமாக பாடியிருக்கிறார். அதில் 741 754 வரலும் உள்ள பகுதி அந்த வரலாறு. 2வது திருமுறை 70வது பதிகம் திருப்பதிகம் காந்தார பண்ணில் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சக்கரமாற்று என்ற முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறுகளே அன்பர்கள் பகுதி பகுதியாக இருந்தாலும் நேரம் வைத்து நீங்கள் ஒதுக்கி ஊன்றி இந்த பாடலுக்கு பாடல் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டால் வெற்று வழிபாடு, உணர்ச்சி இல்லாமல் உப்பு இல்லாமல் சோறுது என்பது போல ஒரு உணர்ச்சியற்ற ஒரு வழிபாடு, சுயநல வழிபாடு என்பது போய் அந்த மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்செரியாருக்கும் ஞான சம்பந்த பெருமானுக்கும் எதிரிகளை பொய் நெறிகளை பரப்பக்கூடியவர்களை, நமது சமயத்தை அழிப்பவர்களை எதிரியாக கருதி எப்படி அவர்களுடைய சக்தியை அழிக்கிறார்களோ அந்த செற்றம் என்பது உள்ளத்தில் வரும். ஒரு உணர்ச்சி இல்லாத வழிபாடு காமிய வழிபாடு, காரிய வழிபாடுங்கிற இழிநிலை போய் இறைவன் மீது பக்தி பெருகும். புறப்புற சமயத்தார் நம்ம இழித்து அழிக்க நினைப்பவர்களை எதிரிகளாக கருதுவதும், நம்ம சமயத்திலேயே பிறந்து கொண்டு காசுக்காக கூலிக்காக பேசுவாங்க எல்லாம் அவர்களை விட்டு விலகக்கூடிய வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறு என்று அப்படி விலகுமாறும் அவர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு பொய்யான ஒரு குருட்டுத்தனமான மனப்போக்கிலிருந்து நம்மளை விடுவித்து கொண்டு இறை சார்பும் இறையர்களுக்கு ஆளாக்கவும் ஏதுவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அன்பர்கள் தொடர்ந்து இந்த வரலாறுகளை கேட்குமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகர். நாம் இப்பொழுது தொடர்ந்து இறைவனார் சமயாச்சாரியார்கள் வழியாக, நமது சமயாச்சாரியார்கள் வழியாக நம் பரசிவனார் தாமே வெளிப்பட்டு அருளி உலகோர் உணர நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே திரு ஆலவாய் என்பது கோயில், மதுரை என்பது அந்த நகரத்தின் பெயர். அந்த மதுரை நகரத்திலே வைகைக்கரையில் ஒரு பெரிய நிகழ்வு திருஞான சம்பந்த பெருமான் அங்கு நிகழ்த்தியிருக்கிறார். அவருடைய பிறப்பின் முதன்மை நோக்கம் அங்கு நிறைவேறுகிறது. இறைவன் எதற்காக அவரை அவதரிக்க செய்தாரோ அதன் முதன்மை நோக்கம் அந்த நாடகம் அங்குதான் நிறைவேறுகிறது. ஒவ்வொரு இந்துவும் வேத நெறியை பற்றி பின்பற்றி வரக்கூடிய பல்வேறு பிரிவுகளுடைய பல்வேறு கோட்பாடு பிரிவுகளுடைய ஒவ்வொரு இந்துவும் அதில் உச்சநிலையான ஞான நிலையை முதன்மையாக கொண்டுள்ள ஒவ்வொரு சைவத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு சைவரும் மிகவும் நுண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ள வேண்டும். சைவரில் அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறார்கள், அதற்கு பதில் சொல்லக்கூட தெரியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இந்த சமயத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு, களங்கப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் படிக்கிறார்கள் நமது நூல்களை. நமது சைவர்கள் படிப்பதில்லை. இந்துக்கள் இந்து நூல்களை, பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களை எல்லாம் படிப்பதில்லை. சினிமாத்தனமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்களையும் அப்புறம் தொலைக்காட்சியில் வரக்கூடிய இதை பார்த்து ரசித்து அதைவிட அமைதியாகி விடுகிறார்கள். அது தவறு. ஞான நாட்டத்தில் போக முடியும். எப்படி நாம் உலகில் நாட்டத்தில் நாம் பொருளெல்லாம் சேர்க்க வேண்டும், இக சுகங்களை எல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று நாடுகிறோமோ அதே அளவு உச்ச நிலையில் இறைஞானத்தை நாம் நாட வேண்டும். நம்ம மனிதர்கள், நாம் விலங்குகள் அல்ல. விலங்குகள் வாழ்கின்றன, பிறக்கின்றன, வாழ்கின்றன, முடிகின்றன. அவைகளுக்கு ஞான நாட்டத்தை அடைவதற்கு இறைவன் வழிவகுக்கவில்லை. ஆனால் நாம் மனிதர்களாக பிறப்பிக்கப்பட்டோம். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு சொல்லுவார். வாய்த்தது நந்தமுக்கு ஈடோர் பிறவி மதித்திடுங்கிறாரு அப்பர் பெருமான்.
இந்த பிறவியை மதிக்க வேண்டாம். எதற்காக பிறந்தோம்? இப்படியே வந்து வாழ்ந்து திருமணம் பண்ணி அப்புறம் குழந்தைகளை பெற்று குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு திருமணங்கள்லாம் செய்து வைத்து விட்டு ஒரு நாள் முடிந்து விடுவதற்காக பிறந்தோம். இது வந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எதற்காக பிறந்தோம், எதை அடைய பிறந்தோம், இதோட நோக்கம்தான் என்ன? சரி, நமது அறிவு கேட்டில்லைன்னா நம்ம சமயாச்சாரியார்கள் ஆச்சாரியார்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஞான நூல்களை வந்து வகுத்தவர்கள்லாம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று அவைகளெல்லாம் ஆராய தொடங்க வேண்டும். அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் நம்ம வந்து ஒரு தவறான வாழ்க்கையை வந்து களவுபட விட்டோம், காலத்தை களவுபட விட்டோன்னு ஒரு அச்ச உணர்வு வரும். சரி, பரவாயில்ல, நேற்று வரை நடந்தது எது வேண்டுமானாலும் நடந்தது. இன்றையிலிருந்து நான் தொடங்குகிறேன். இன்றையிலிருந்து இந்த ஞான நாட்டத்தில் இந்த ஞான நூல்களை, இந்த திருமுறைகள் இருக்கிறது, சைவ சாஸ்திரங்கள் இருக்கின்றன, புராணங்கள், சிவமகா புராணங்கள் இருக்கின்றன, திருப்புகழ் முதலான இதர நூல்கள் இருக்கின்றன, இந்து சமயம் சார்ந்த மகாபாரதம், ராமாயணம் என்று வாழ்வியலை நன்னெறிப்படுத்தக்கூடிய இலக்கணங்களை போதிக்கக்கூடிய நூல்கள் இருக்கின்றன. ஒப்பற்ற திருக்குறள் இருக்கு. திருக்குறள் முதல்ல தெரிந்து வைத்திருக்கிறோம் எல்லாரும் முழுவதுமாக? இல்லை, வாழ்வியல் நூல், வேத நூல், வேற ஒன்றும் இல்லை. வேதத்தோட விளக்கம் தான் அங்கே அறம்பொருள் இன்பம் இவைகள்லாம் சேர்த்து வீடு பறி சேர்த்து அங்கே வழங்கப்படுகிறது. அங்கே சொல்லிடுறாரு, பிறவிக்கு பெருங்கடல் நீந்தார் இறைவனடி செய்தார். உடன்போக்காகவும் எதிர்மறையாகவும் சொல்றாரு. அப்படி என்னன்னா இறைவனடி சேர வேண்டும், அதுதான் இலக்குன்னு சொல்லி திருவள்ளுவர் முதல் அதிகாரம் முழுவதுமாக இறைவணக்கத்தையே நமக்கு சொல்லியிருக்கிறார். இதை நாம் பள்ளியில் படித்திருக்கிறோம். பள்ளி பருவத்திலே படித்து அதை நம்ம தொடரலை. என்ன விதியிலார் என் செய்வாருங்கிற, விதியிலாதார் வெஞ்சமணர் சாக்கியர் என்றவர்கள் மதியிலாதார் என் செய்வாரோ வழியுளம் மேயவேன். ஆகவே நம்ம வந்து ஆளவாயனல் திருஞான சம்பந்தரை கருவியாக அங்க வைத்து நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகள் முழுவதையும் நாம் வந்து ஒவ்வொரு சைவரும் மிக நுணுக்கமாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கு எது சான்று நூல்கள்னா பெரிய புராணமும் அகச்சான்றுகளாக உள்ள திருஞான சம்பந்த பெருமானோட அவருடைய திருப்பதிகளே அங்கு அகச்சான்றாக அமைந்துள்ளன. அப்படியே வெளிப்படையான அகச்சான்றுகளாக அந்த நிகழ்வுகள் எல்லாம் கோவை சொல்லி இருக்கிறார். அதில் தான் சேக்கிழார் பெருமான் தியானித்து அந்த திருப்பதிகளில் உள்ள கருத்துக்கள்லாம் உள்ள வாங்கி இறைவனை தியானித்து தொலைக்காட்சியில் எப்படி காட்சியை பார்க்குறாரோ அப்படி வந்து இறைவன் திருவருளால் அதை பார்த்து நமக்கு படித்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் பற்றி எழுதுறதுக்கு. வெறுவில் மெய்மொழி வானிழல் கூறிய வெறுவிலில் மெய்மொழி வானிழல் கூறிய பொருளில் ஆகும் இது என புகழ்வாம் என்று. எனக்கு எதுவுமே தெரியாதியா, இறைவன் உணர்த்த நான் எழுதினேன்னு அவர் ஒரு ஆச்சாரியர் சொல்றாரு, சேக்கிழார் பெருமான். அப்போ நம்ம வந்து இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? ஞான நாட்டம் வேண்டாமா? உலகத்தில் வந்து அறிவுல சிறந்தவன் தானே வந்து அரசும் ஏற்கும். ஒரு குடி பிறந்த பல்லோர் எல்லும் மூத்தோன் வருக வெண்ணாது அறிவுடையவன் பாலே அரசும் செல்லும் என்று ஆரியப்படை கடந்த நெடுஞ்சல் என்று புறநானூற்று பாடல். அறிவுல வந்து நம்ம செல்வத்தில் ஒன்றும் பெருசு இல்லை. பொருட்செல்வம் பூரியார் கணவன் உள்ளன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிட்டாரு. அருட்செல்வம், செல்வத்தில் செல்வம் அருட்செல்வம். அந்த அருட்செல்வம்னா சிவஞான செல்வம். இதை நாம் வந்து அடைய வேண்டும். இப்பொழுது போன பகுதி வரையில் என்ன பாடியிருக்கோம்னா, சமணர்கள் ஞானசம்பந்த பெருமான் இருந்த திருமணத்திற்கு தீ வைத்து விடுகிறார்கள். அங்கிருந்தே அவர் இறைவனை வேண்டி சொக்கேச பெருமானை வேண்டி சரணடைந்து தஞ்சம் என்றும் சரண புகுந்தரையும் அஞ்சல் என்று அருள் செய்யாளவாய் வஞ்சம் செய்து அமனர் கோலவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே பஞ்சவன் தென்னன் பாண்டியவர்க்காகவே என்று பாடுறாரு. அந்த தீயவரை போய் வெப்பு நோய் வந்துடுது, எல்லாரும் தவிக்கிறாங்க, மன்னன் படாத பாடுபடுறான், சமணர்களால் தீர்க்க முடியல. அரசு மருத்துவர்கள் தான் இருக்காங்களா, தலைமை மருத்துவர்கள் தானே அங்கே இருப்பாங்க, அவர்களாலையும் அதை தீர்க்க முடியவில்லை. வேற வழி இல்லை. மங்கையரசையாரும் குலச்செரியாரும் பார்த்து பதைக்கிறாங்க. நேற்று இரவு, முதல் நாள் இரவு சமணர்கள் செய்த தீங்குதான் இப்படி வந்து விளைந்தது என்று அவர்கள் உணர்ந்து பேசிக் கொள்கிறார்கள். மன்னனிடம் போய் சொல்கிறார்கள், இந்த தீங்கு இதனால் தான் ஏற்பட்டது, இவர்கள் செய்த தவறால் ஏற்பட்டது. ஞானசம்பந்த பெருமான் நேரடியாக வந்து தங்களை நோக்கி அவர் நீக்கினால்தான் நீக்க முடியுமே வழி, வேற வழி இல்லை என்று சொன்ன உடனே அந்த வழி தாங்க முடியாம ஏதாவது பரவாயில்ல அவர் அழையும்னு வர்றாரு. விறகுண்டல் அழையும், வாய்ப்பு இருந்தால் அழையும் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து திரும்ப திருஞான சம்பந்த பெருமானை போய் சந்திக்கிறாங்க. அவர் வந்து சம்மதித்து இறைவனோட திருவுளம் அறிவேன்னு போறாரு. சரி செஞ்சலாம், இருந்தாலும் சொக்கேஸ்வரோட திருவுளம் இது என்ன இருக்கு, அவர் என்னை எப்படி அனுமதிக்கிறாருன்னு சொல்லி அங்கே காட்டுமாவூரி போகிறது என்று ஒரு திருப்பதிகமும்
வேத வேள்வியை நிந்தனை செய்தவர்கள் ஆதமில்லி அமருடைய தேரரை வாதில் நின்றழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடனாய பரமனை ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உரையுமே மாதியே என்று ஒரு திருப்பதிகமும் பாடி இறைவனோட அருள் பெற்று அவரிடம் விடை கொண்டு புறத்தே வரார். அதுவரையில் முந்தைய 31வது பகுதியில் அதுவரையில் பார்த்தோம். இன்றைக்கு 32வது பகுதி வேதவனத்தில் உறுதி வைகை கரையில் இறுதி என்ற தலைப்பில் நான் இப்பொழுது பேசி வருகிறேன். அதில் இது 10வது தலைப்பு. வேதவனத்தில் புத்தரோடு அம்மனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மைதிடமே என்று உறுதி கூறினார் திருஞான சம்பந்த பெறுவார். வேதவனம்னா திருமறைக்காடு. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் மதுரைக்கும் வேதவனத்துக்கும் இருக்கு. வைகை கரையில் இறுதினா அங்க என்ன உறுதி கூறினாரோ அதை வைகை கரையில நிறைவேற்றி முடிச்சிடுறாரு. அந்த பொய் சமயத்தாரர்களுக்கு அங்க முடிவு கட்டிடுறாரு. அந்த கருத்தை தான் நான் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்ன பண்றாங்கன்னா ஆலவாய் அண்ணல்கிட்ட ஞானசம்பந்த பெருமான் அருள் பெற்று விடை கொண்டு வெளியில வராரு. இப்ப 741வது பாடல்ல இருந்து 754வது பாடல் வரை நீங்க எடுத்து வச்சுக்கீங்க. திருமுறையில 2வது திருமுறையில 70வது பதிகம் நம்ம விளக்கம் சொல்ல போறோம். இந்த பாடல்கள் ஒரு 14 பாடல்கள், அப்புறம் அந்த திருமுறையும் நம்ம விளக்கம் சொல்லிட போறோம் இந்த பகுதியில். அதை நுணுக்கமாக கேட்டுங்க. நூல் உள்ளவர்கள் வாங்கி இதை பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். திருஞான சம்பந்தர் புராணத்தில், பெரிய புராணத்தில் 741வது பாடல் மீண்டும் சொல்றேன். நாதர்தம் அருள் முன் பெற்று ஆலயத்தில் உள்ள சென்று இறைவனோட அதை கிளியரன்ஸ் வாங்கி என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இறைவனோட அனுமதி பெற்று அருள் பெற்று அவரை விடை கொண்டு நாடிய மகிழ்ச்சி போங்க. எதை நாடி போனாரோ அது கிடைத்த உடனே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு கிடைத்திருக்கிற ஒரு நன்மை நமக்கு விளைந்தது என்றால் நம்ம எதை நாடி போனோமோ நாடியவாறே கிடைச்சதுன்னா மகிழ்ச்சி போகும்ல, அந்த நாடிய மகிழ்ச்சி பொங்க போதுவார் அங்கிருந்து கிளம்பி வருகிறார். பணிந்து போற்று விடை கொண்டு இறைவனை பணிந்து போற்று விடை கொண்டு புனித நேற்று மேத்தகு கோலத்தோடும் விருப்புறு தொண்டர் அங்க சூழ்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் புனிதமான அந்த திருநேற்றை உடல் முழுவதும் பூசி கொண்டிருக்கிற தொண்டர்களோட அந்த குழாத்தோட தொண்டர் சூழ மூதையில் கபாடம் நீடு முதல் திரு வாயில் சேர்ந்தார். அந்த திரு ஆலவாய் கோயில்ல முதன்மை கதவு இருக்குல்ல, அந்த பெரிய கோட்டை போல உள்ள சுவர்கள்ல ராஜகோபுரம் இருக்கு. ராஜகோபுரத்தில் உள்ள முதன்மை கபாடம்னா கதவு என்று பேரு. அங்க அந்த பகுதியில் சேர்ந்துடுறாரு. சார்ந்துட்டு அம்மலர் குழலினாருக்கும் அமைச்சனாருக்கும் அருள வேண்டி, அந்த மலர் குழலியாகிய மங்கையர்க்கரசியாருக்கும் அமைச்சரான குரலைச்சரியாருக்கும் அருள வேண்டி செம்மணி பலகை முத்தின் சிவிகையின் மேல் கொண்ட போதில் அவர்களுக்கு அருள வேண்டிதான். அவர்களுக்கு கேட்டுக்கொண்டதால தான் ஞான சம்பந்த பெருமான் வருது. எல்லாம் இறைவன் நிகழ்த்தாங்கன்னா கூட உலகியல் நடப்பு. இவர்கள் இருவரும் அழைத்ததால் தானே வந்தாங்க. அவர்கள் என்ன விளைந்தார்களோ அதை செயல்படுத்த போறாரு. அருள வேண்டி அவர்களுக்கு அருள் செய்வது என்னன்னா, இந்த சமன் சமயம் முற்றிலுமாக இந்த நாட்டை விட்டு போயிடணும், பாண்டியன் வெப்பு நோய் தீரணும், மீண்டும் அவன் சைவ சமயம் சாரணும். இதே போல கோரிக்கை தான் அவர்களுக்கு. செம்மணி பலகை முத்தின் சிவிகை மேல் மணிகள் சேர்ந்த மணிகள் கோவை செய்யப்பட்டிருக்க பல்லக்கு மேல ஏறி போகும் பொழுது எம்பெருங்கினும் தொண்டர் எடுத்த ஆர்ப்பு. இந்த சூழல் இருக்கக்கூடிய துன்பம் ஞானசம்பந்த பெருமான் வாழ்க, பரசமய கோளரி வாழ்க, பிள்ளையார் வாழ்க, பால் உண்ட பாலகன் வாழ்க, பாலராய வாழ்க, என்னென்ன சொல்லி போற்றி பருவாங்களோ அந்த மகிழ்ச்சியில பாடுவாங்கல்ல, ஆர்த்து எழுவார்கள்ல. எம்மருங்கினும் தொண்டர் எல்லா திசையிலும் உள்ள தொண்டர்கள்ல எடுத்த ஆர்ப்பு ஆர்த்து எழுந்த ஓசை எல்லையின்றி போதும். அந்த யோசை இருக்கு பாருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒளி எழுப்புனா எப்படி இருக்கும், மகிழ்ச்சியோட உணர்ச்சியோட. அப்படி மும்மை நூடு உலகம் எல்லாம் 3 உலகங்களையும் போய் நீடிய உலகங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்ததுங்கிறான். முழுதுடன் நிறைந்ததன்றி உலகங்களையும் போய் நிறைந்ததுன்னு சொல்லி அதோட ஒளி அளவோட எல்லையை நமக்கு அப்படி ஆச்சாரியர் நமக்கு சேக்கிரார் பெருமான் சுற்றுறாரு. பள்ளிய நாதம் பொங்கன்னா பல்வகைப்பட்ட இசைக்கருவிகள்லாம் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம பிள்ளைகள்லாம் இசைக்கருவிகள்லாம் ஆலயம் தோறும் வாசித்து அந்த திருப்பணியை செய்கிறார்கள் அல்லவா. பள்ளிய நாதம் பொங்க பல வகையான இசைக்கருவிகளோட நாதம் எல்லாம் இந்த என்ன இப்படிலாம் ஆடுறாங்க பாடுறாங்கன்னு சொல்லி சில பேர் நம்மவர்களே குறை சொல்றாங்க. இது உணர்ச்சி மிகுதியால ஆடுதல் பாடுதல்ல தவறே இல்லை. ஒரு தேர் முன்பாகவோ ஒரு சிவவேடம் போட்டு நடனம் ஆடுறாரு, அதையே நீ போய் குறை சொல்றேங்கிறேன். அவர் ஆடிட்டு போறாரு, உன்னால முடிஞ்சா ஆடு,
ஆடியும் பாடியும் தான் ஞானசம்பந்த பெருமானாக இருக்கட்டும், ஏனைய ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், இறைவன் முன்பு ஆடியும் பாடியும் வந்து இசைத்து பாடியும் தானே வணங்கியிருக்காங்க. இப்படிலாம் குறை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு இம்மி அளவும் ஒரு அணு அளவும் ஒரு மயிர் அளவும் வந்து சைவத்துக்கோ இந்த இந்து மதத்துக்கோ இந்த தேசக்காப்புக்கோ சிந்தையில கூட வந்து நகர்த்தாதவங்கலாம் வெளியில உட்கார்றது கூட ஏதோ ஒரு குறைபாடு சொல்லிட்டு இருக்கான். நம்ம தேசத்தை காக்க வேண்டாமா? நம்ம சமயம் இந்து சமயம் தானே ஆதாரம் சைவ சமயத்துக்கு, அதை காக்க வேண்டாமா? தேச காப்பு சமய காப்பு இருந்தால் தான் நம்ம சைவம் காக்கப்படும். சைவம் காக்கப்பட்டால்தான் நம்ம இல்லம் காக்கப்படும். இல்லம் காக்கப்பட்டால் தான் நம்மளோட வம்சாவழியினர் வாழ்வாங்கிற சிந்தனை முதல்ல இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்கிறான், அது ஏறி போச்சு இது ஏறி போச்சு. நீ இப்போ வந்து உனக்கு தேச காப்பு சமய காப்பை தவிர எதுவுமே கண்ணு தெரியக்கூடாது. இப்போ உள்ள இந்த சூழ்நிலையில் இதே இன்னைக்கு அன்று 1350 ஆண்டுகளுக்கும் புறச்சமயத்தார் புறச்சமயத்தாரில் எப்படி வந்து இந்த இந்து சமயம் சைவ சமயம் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய போர் நடந்ததோ அது நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்போ என்ன இருக்கணும்னா முதன்மையாக இந்த தேசம் காக்கப்படணும். இது சிவபூமி. இந்த தேசத்துல வந்து பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த சமயம் காக்கப்படணும். இந்த சமயத்துல வந்து பின்னி பிணைந்து வாழக்கூடிய பண்பாடு உடைய இந்துக்கள் வந்து காக்கப்படணும். அந்த இந்துக்கள்ல நம்ம குடும்பமும் ஒண்ணு, நமது குடும்பம் காக்கப்படணும், நம்ம வம்சாவழியினர் காக்கப்படணும். வம்சாவழியினரை பத்தி சிந்தையே வேண்டாமா? நாம வந்து பிறந்த போது இருந்த காப்பு இப்ப இருக்குதா? அப்ப வந்து நம்ம முடிவு காலத்துல என்ன ஆகும்னு சிந்திக்க வேண்டும் இல்லையா? அதுதான் இப்போ வந்து நடக்குது. பள்ளிய நாதம் பொங்க அந்த உணர்ச்சி, இப்ப நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தொகுத்து சொன்னோன்னா அந்த உணர்ச்சி, இந்த தேசம் காக்கப்படணும், சமயம் காக்கப்படணும், நாம் காக்கப்படணும், நமது பண்பாடு காக்கப்படணும், நமது இல்லம் காக்கப்படணும், நம்ம வம்சாவழியார் காக்கப்படணும் என்று அந்த உணர்ச்சிக்கு தான் இப்போ வந்து இங்க வந்து வெளிப்படுது. பள்ளிய நாதம் பொங்க படர் திருநீற்றின் சோதி வில்வளர் தரளக்கோவை வெண்குடை நிழற்ற. அப்படியே ஒரு வெண்குடை நிழற்றியது போல இந்த திருவெண்ணீர் அணிந்தவர்கள் இருக்காங்க பாருங்க, ஒளிமயமாக வட்டமாக அப்படி தெரியுதான். ஒரு கற்பிதமா சொல்றாரு அந்த ஒளி, இந்த திருநீற்று ஒளி அங்க அவ்வளவு எல்லாருமே வந்து முழுவதுமாக நெற்றில் மட்டும் பூசல, உடல் முழுவதும் கூட பூசியிருக்கிறார் அல்லவா. நன்னி மேல் வருவது என்ன, ஒரு கொடையை வந்து வட்டமாகி வருவது என்ன, வில்வளர் தரள கோவைன்னா முத்துக்களால கோவை செய்யப்பட்ட வெண்குடை நிழற்ற. ஞானசம்பந்தருக்கு ஒரு வெண்குடை வந்து முத்துக்கள் கோவை செய்யப்பட்ட ஒன்று உண்டு. வெவ்வேறு எல்லையில் முத்தின காலம் தாரை சங்கு எல்லாம் உதவிகள்லாம் இசைக்கருவிகளோட பேரு. வெவ்வேறு எல்லையில் அவர்களோட அந்தந்த ஒளி அளவோட எல்லை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவோட உச்சத்துல அவர்கள்லாம் இசைக்கிறாங்க. போத கண்ணினுக்கு அணியார் உள்ளார் எழுச்சியில் காட்சி பெற்றார். ஞானசம்பந்த பெருமான் வந்து இப்படி வருவதை வந்து காண்பதே வந்து ஒரு பெரிய கண்ணுக்கே வந்து ஒரு அழகு. அதை வந்து காணக்கூடிய பேறு பெற்றவர்கள் அங்க இருந்தாருங்க பாருங்க. அந்த எழுச்சியோடு வந்து தொண்டர்கள் குழாம்லாம் புடைசூழ அந்த ஆர்ப்பொலியோட அந்த திருஞான சம்பந்த பெருமானை வந்து கண்ணுக்கு இனிய அந்த காட்சியை வந்து அண்மையில் இருக்கிறவங்களாம் அருகாமையில் இருக்கிறவர்கள்லாம் அந்த பேரு பெற்றாரு அப்படின்னு சொல்றாரு. கண்ணனுக்கு அணியார் உள்ளார்னா கண்ணுக்கு அழகாக தோன்றக்கூடிய, ஏன்னா ஞானமயமான உருவம் இல்ல ஞானசம்பந்தர் என்று ஒரு பொருள் எடுத்துக்கலாம். நன்னிய சமயம் வேறு நம்பினர் எனினும், இதுல 2 வகையான பொருள் இருக்காங்க. அங்க உள்ள மக்கள் சமண சமயத்தை சார்ந்தது போல வந்து ஒரு கருத்து சொல்றாங்க. நன்னிய சமயம் வேறு நம்பினர் எனினும் முன்பு பண்ணிய தவங்கள் என்கொள் பஞ்சவன் தஞ்சம் மேவி புண்ணிய மூர்த்தி வந்து மதுரையில் புகுத என்று சொல்றாரு. இப்ப ஒரு பொருள் என்னன்னா, நன்னிய சமயம் வேறு நம்பினர் எனினும், வேறு ஒரு நிலை பெற்ற ஒரு சமயத்தை நம்ம மன்னராகிய கூன்பாண்டியன் நம்பினர் எனினும் முன்பு பண்ணிய தவங்கள் என்கொள். முன்பு அவர் வந்து என்ன தவம் செஞ்சிருப்பாரு, அரசன் மேல் அபராதம் உறுதலாலும் மீண்டும் சிவனரி அடையும் விதியினாலும்னு அங்க சொல்றாரு பாருங்க. அந்த கருத்துக்கு ஒப்பன் இந்த பாட்டுக்கு நம்ம பொருள் எடுக்கணும். உரையாசிரியர்கள் வேறு கருத்து சொல்றாங்க. நன்னிய சமயம் வேறு நம்பினர் எனினும், வேற ஒரு சமயத்தை வந்து அது மெய்யின்னு நினைத்து பொய் சமயத்தை மெய் என்று தவ குறைவாக நின்னாலும், ஆனா முன்பு செஞ்ச தவம் இருக்கு இல்லையா, முன் பண்ணிய தவங்கள் என்கொள். என்ன தவம் செஞ்சிருந்தா இந்த பஞ்சவன் தஞ்சம் மேவி பஞ்சவனாகிய இந்த பாண்டியன் தஞ்சமடைந்து அருள் பெறுவதற்கு இந்த புண்ணியமூர்த்தி வந்து மதுரையில் புகுவதற்கு என்ன பெரும் தவம் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். இப்படி ஒரு எண்ணம். உரையாசிரியர்கள் இங்க என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னா, நன்னிய சமயம் வேறு நம்பினர் எனினும் அப்படின்னா, அந்த மக்கள்லாம் வந்து வேறு சமயத்தை நம்பி இருந்தா கூட இப்படிப்பட்ட புண்ணியமூர்த்தி இங்க வந்தாரு, இதை வந்து பாக்குறது அப்படின்னு என்று பொருள் கொள்கிறார்கள்.
கண்டிப்பாக அவர் அந்த அந்த சமயத்தில் பெருமளவு மக்கள் சென்று இருக்க மாட்டார்கள். ஓரளவு சிலர் வந்து போயிருப்பாங்க. இந்த தத்துவங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனநிலை உள்ள பக்குவப்பட்ட மக்கள். மற்றவர்கள் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த சமய ஒழுக்கத்தை கடைபிடிக்கவே முடியாது. நல்லா நினைச்சு பாருங்க, சமண சமய ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்க முடியுமா? பிடிக்கவே முடியாது. அதே போல எந்த சமயத்தோட ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியாது, அங்கே போக மாட்டான். இங்கே இந்து சமயத்தில் உள்ள ஒழுங்குமுறையோட வந்து மிகவும் குறைவாக இருக்கு, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் இருக்கிற சமயத்தை நாடி போயிடுவோம். இது வந்து இயல்பான ஒரு செய்தி தானே. அதனால மக்கள் அங்கே ஒட்டுமொத்தமாக சென்று இருக்க மாட்டார்கள். போயிடாதீங்கன்னா சொல்லிட்டு வர்றாரு ஆச்சாரியார் வந்து, எங்கே பார்த்தாலும் சொல்லிட்டு வர்றார். பண்ணிய தவங்கள் முன்பு அவன் என்ன அளவுக்கு தவம் செஞ்சிருந்தா இந்த பஞ்சவனாகி இந்த பாண்டியன் ஞானசம்பந்த பெருமானோட தஞ்சம் புகுந்து தன்னோட உடல் தீங்கு நீங்கு இது இல்லாமல் அறிவில் ஏற்பட்ட ஊனம் இருக்கு பாருங்க. கூணுன்னா உடலில் ஏற்பட்ட கூண் மட்டும் இல்லை, அறிவில் ஏற்பட்ட அந்த கூணும் நிமிர்ந்துடும் என்று அவர்கள் மகிழ்கிறார்கள். தென்னவன் தேவியாரும் திருமணி சிவிகை மீது அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு உள்ள சிவிகையின் மீது அவங்க ஏறி வராங்க. பின் வர ஞானசமுந்தர் பின்னால் வராங்க. இது ஒரு மரபு. ஒரு ஆச்சாரியர் வரும்போது முன்னாடி நம்ம போகக்கூடாது, பக்கத்தில் பாதுகாவலர்களாக போகிறது. இப்போ உள்ள ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிருக்காங்க, முன்னதாக ஒரு 4-5 ட்ரக்கில் ஊர்திகளில் பாதுகாப்பாளர்கள் போகிறதும் பின்னால் வர்றதும் பக்கத்தில் வருவதுமாக இப்போ ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அப்பொழுது அது ஒரு மரபு. ஒரு ஆச்சாரியார் வந்து எழுந்தருளும் பொழுது அவர்களுக்கு முன்னாடி எனக்கு பல்லக்கு இருக்குது அப்படின்ட்டு போகக்கூடாது. அந்த பண்பு வந்து பின்பற்றுறாங்க. தென்னவன் தேவியாரும், தென்னவனாகிய பாண்டியனோட தேவியாராகிய நமது மங்கையர்கரசியார் அம்மையாரும் திருமணி சிவிகை மீது, அவர்களோட சிவிகை ராணியோட சிவிகை எப்படி இருக்கும் பின்வர அமைச்சர் முன்பு பெருந்தொண்டர் குழாத்து செல்ல. பெருந்தொண்டர்கள்லாம் போகும்பொழுது அமைச்சர் என்ன பண்றாரு, முன்னதாக போறாரு. மன்னனுக்கிட்ட வந்து அறிவிக்கணும், ஞானசம்பந்த பெருமான் புறப்பட்டு விட்டார், வந்து கொண்டு இருக்கிறார் என்பதை அறிவிக்க வேண்டிய கடமை அவருக்குங்கிறதால அவர் முன்னாடி போறார். கன்னிநாடு உடையான் கோயில், காழிநாடு உடைய பிள்ளை. குழாத்து செல்ல பொன்மணி மாட வீதி ஊடு எழுந்து, அந்த ராஜ வீதிகள் இருக்கிறது இல்லையா, அந்த மாட மாளிகையில் உள்ள அந்த ராஜ வீதியில அதன் வழியாக வீடு எழுந்து அருளி புக்கார் யாரு, ஞானசம்பந்தர். கன்னிநாடு உடையான் கோயில், அவனோட அரண்மனைக்கு பேர் கன்னிநாடுங்கிறது வந்து என்னன்னா, தடாதகை பிராட்டியார் அங்கே வந்து திருவிளையாடல் புராணப்படி ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, கன்னியாக இருந்து தான் ஆட்சி செஞ்சாங்க. அப்புறம் தான் பிறகுதான் இறைவனை வந்து திருமணம் செய்து கொள்வதாக வரலாறு. கன்னியாக அவர்கள் ஆட்சி செய்ததால் கன்னிநாடு என்று அதற்கு பெயர் வந்தது என்று ஒரு காரண பெயராக சொல்றாங்க. கன்னிநாடு உடையான் கோயில், கன்னிநாடு உடையான் கோயில்னா உடையானாகிய அந்த மன்னன் இருக்கக்கூடிய அரண்மனையை சொல்றாரு. காழிநாடு உடைய பிள்ளை, அங்கே போய் அந்த அரண்மனையில் புகுந்தார். பொட்டடம் மதில் சூழ் சண்பை புறவலர் வரவு கூற முற்றுயர் நீங்கி கொற்றவன் தன்பால் முன்பு குலைச்சிறையார் வந்து எய்தி. கொற்றவனாகிய பாண்டியன் அங்கே வலியோட அந்த பிணியோட தீப்பிணியோட இருக்காங்கள, வெப்பு நோய் தீப்பிணியோட அவர்கிட்ட வந்து எய்தி, குலைச்சரியார் மந்திரி வந்து எய்தி, பொட்டடம் மதில் சூழ் சண்பை புறவலர் வரவு கூற, பொன்னாலாகிய மதில்களால் சூழப்பட்ட சண்பையில் சீர்காழிக்கு அது ஒரு பேர், 12 பேர் அவர் வந்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. முற்றுயர் சிறிது நீங்கி, அவனுக்கு அதை கேட்ட உடனே முன்னாடி ஏற்பட்ட துயரம் கொஞ்சம் நீங்குது. ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் என்று கேட்ட உடனே கேட்ட அளவிலேயே பாருங்க எவ்வளவு ஒரு மந்திர ஆற்றல் உள்ள. அதான் பக்த பஞ்சாசரம்னு நம்ம சொன்னோம், நேற்று நான் சொன்னேன். முற்றுயர் முன் ஏற்பட்ட துயர சிறிது நீங்கி முழுமணி அணி பொன் பீடம் மற்றவன், ஒரு பொன்னால அணி செய்யப்பட்ட ஒரு பீடத்தை முடியின், அவன் சொல்றான் மன்னன், முடியின் பக்கத்து இடுக, நான் தலை வச்சிருக்கிறேன் இந்த பக்கத்துல அந்த பொன்மணி பீடத்தை எடுகன்னு சொல்றான் மன்னவன். அவன் அறிந்து வைத்திருக்கிறான் ஞானசம்பந்தரோட பெருமை பற்றி. ஒரு இதுல சில சமயத்தையோ சில கோட்பாடையோ பட்டுட்டா அது தவறு என்று தெரிந்து கூட வெளிவர முடியாத சில சூழல் இருக்கும் பார்த்தீங்களா. இது பலருக்கும் அனுபவப்படும். ஒரு தவறான ஒரு இடத்துல இருக்கும், அதிலிருந்து நம்ம வந்து விடுவித்து கொண்டு வர முடியாத வந்து ஏற்படக்கூடிய தவிப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்காங்க. அந்த பொன்மணி பீடம் முடியின் பக்கத்து இடுக எனவல்லான் ஆனான், அப்படி என்று சொல்ல வல்லனானா. அதுவரையிலும் உரை குழறி இருக்கிறான், உரை தடுமாறி இருக்கிறான், உரை எற்று இருக்கிறான். ஞானசம்பந்த பெருமான் இங்கே அரண்மனையை நோக்கி வருகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே அவனோட முன்னாடி துயர் நீங்கி
பொன்மணி பீடத்தை எடுத்து போடப்பா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு வல்ல நாடணும் ஒளி நாடணும். மந்திரியாரை பெண்ணும் எதிர் செல மன்னன் ஏவ, நீங்கள் போய் எதிர்கொண்டு அழைத்து வாங்க. அந்த பண்பு நலன், ஒரு ஆச்சாரியார்கள் வருகிறார்கள் என்றால் அரசன் நேரடியாக அங்கே இருந்தால் அவர் நலமாக இருந்தால் அவர் போய் வாயில் வரவேற்றிருப்பார். இவரால் முடியல, அதனால் அடுத்த நிலையில் உள்ள மந்திரியாரை போய் எதிர்கொண்டு முறையாக அழைத்து வருக என்று சொல்கிறார். ஏவ சிந்தையுள் மகிழ்ந்து போந்தார், சிந்தையில் ரொம்ப மகிழ்ச்சியோட குலச்செடியார் போறாரு. செயலையான் சமயத்துள்ள, செயலையானா செயலைன்னா அசோகமரம்னு பேரு, செயலையான்னா அருக கடவுளை வணங்கக்கூடிய அருக கடவுள்னு பேரு. அதை சார்ந்த சமயத்துள்ளோர் அந்த சமணர்கள் நந்தனி சமயம் என்ன சொல்றாங்க, பைந்துனர் அலங்கன் மன்னன் பரிசு கண்டு, இவன் செய்யக்கூடிய, அதாவது வேப்பமாலை அணிந்த இந்த மன்னனாகிய பாண்டியன் இவன் செய்யக்கூடிய செயலை கண்டு என்ன நம்ம சமயத்துக்கு எதிராக செய்யறாருன்னு நினைக்கிறான். இதுவோ சொல்றாங்க, இதுவோ பண்பால் நந்தனை சைவந்தனை நாட்டுவது, இதுதான் நம்மளுடைய சமயத்தோட பெருமையை நாட்டுவது. அவருக்கு நாங்களாம் நின்று கொண்டு இருக்கிறோம் கூட்டமா, அவருக்கு பொன்மணி பீடம் போடணும் என்று சொல்கிறீர்கள். அயல் சமயத்தாரை வரவேற்பதற்காக அமைச்சரை அனுப்புகிறீர்கள். இதுதான் நம்ம சமயத்தை நாட்டக்கூடிய பண்புன்னு அதில் உள்ள ஆச்சாரியர்கள் மன்னன்ட்ட அச்சம் இல்லாமல் பேசுவாங்கல்ல, பேசலாம். அடுத்து சொல்றான் பாருங்க, எவ்வளவு பெரிய வஞ்சகர்கள்னு. எப்படியாவது இது இறைவன் இருக்கான்னு இவனுக்கெல்லாம் சிந்தனை இருக்காங்கிறது தான் நமக்கு அச்சமா இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோமே, நம்ம அகச்சமயத்திலையும் சரி புறச்சமயத்திலையும் சரி சமயத்தை நாடி வாழக்கூடியவர்கள் இறைவன் இருக்காருன்னு அவனுக்கு நம்பிக்கை இருக்கான்னு ஐயப்படும்படி நடந்து கொள்கிறார்கள். இப்போ ஒரு வஞ்சனையை சொல்றான் பாருங்க, நின் அற நெறியை நீயே காத்துருள் செய்தியாகில், உன்னுடைய அறநெறியைக்கு இப்போ பங்கம் வருவது போல் இருக்கு. இது காத்தருள் செய்யக்கூடிய கடமை உனக்கு இருக்கு. நீ அப்படி காத்தருள் செய்வீராகில் அன்னவர் தம்மே இங்கே அழைத்தனை, அவரை நீங்க இப்ப அழைச்சிட்டீங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். அவரும் யாமும் முன்னூற ஒக்கத்து இருக்க மொழிந்து, உங்களுக்கு இருக்கிற தீப்பணிய அவரும் நாங்களுமே சேர்ந்து தீர்க்குமாறு நீங்க அவர்கிட்ட சொல்லணும். ஏற்கனவே முன்னதாகவே இவர்கள் தீர்ப்பதற்காக பல முயற்சி செய்து தோல்வியுற்று மன்னரால் இரு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் அகலும், எம்மை விட்டு அகலும் என்று சினந்து கூறி வெளியேற்றப்பட்டவர்கள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவரும் நாங்களும் ஒக்கவே தீர்க்குமாறு நீங்க சொல்லணும். முதல் கண்டிஷன். ஒரு வைத்தியம் பண்ணா யாரு பண்றது? இருவகை தன்மையுடைய மருத்துவம் செய்வோம். இப்ப சொல்றோம், நாங்க எங்கள் இருவரையுமே ஒரே நேரத்தில் தீர்க்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். மற்ற அவரால் தீர்ந்தது எனினும், அவரோட முயற்சியால உங்களோட பிணி தீர்ந்து விட்டாலும், இரையாற்றலால் தீர்ந்து விட்டாலும், யாமும் தீர்த்தும் ஆகவும் இசையாய். ஆக ஏன்னா உங்களுக்கு தீர்ந்தவுன்னா பரவாயில்ல, மிகவும் நன்றி. சமண சமயத்தவர்களாகிய குருமார்களும் ஞானசம்பந்த பெருமான் ஆகிய நீங்களும் இணைந்து என்னுடைய தீப்புணியை தீர்த்து விட்டீர்கள்னு சொல்லணும்னு சொல்றான்னா எவ்வளவு பெரிய வஞ்சகர்கள் என்று பாருங்கள். எந்த அழிவிற்கும் அவர்கள் துணிந்து இருக்கக்கூடிய, அதான் கையேறுங்கிறான் இழி மக்கள். அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. பொய் தவம் ஆக கொண்ட புந்தலை சமணர் கூற, பொய்யே தவம் என்று இருக்க மாதிரி பொய்யை யாரு சேர்றாங்களோ அழித்து விடும். எல்லாருக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் சொல்றேன், இல்லத்தாருக்கும் சொல்றேன், ஆண்களுக்கும் சொல்றேன், பெண்களுக்கும் சொல்றேன், வளரக்கூடிய இளைஞர்களுக்கும் சொல்றேன். விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீங்க. பொய் யாரை சேருதோ அந்த பொய்யே அவர்களை அழித்து விடு. இதை நான் எங்களோட நெடிய வாழ்வுல நாங்க பல நிகழ்வுகளை கண்டிருக்கிறோம். இப்ப எங்க வீட்டு பிள்ளைக்கெல்லாம் கோடி ரூபா வந்தாலும் அடுத்தவனுக்கு கஷ்டம் வரும்போது பொய் சொல்லாத, அதனால அவ்வளவு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல. இப்படிதான் எங்க பிள்ளைகளை வளர்த்து வரோம். இறைவனை என்ன பண்ணிருக்காங்க, இயல்பாகவே அப்படிப்பட்ட நல்லியல்பு உள்ள பிள்ளைகளை எல்லாம் நமக்கு வாரிசுகளை கொடுத்திருக்கு. அது இறைவனோட திருவுருள். அது பொய்தவம் ஆக கொண்ட புந்தலை சமணர் கூற, அவ்வாறு அவங்க கூற இழிந்தன்னு அர்த்தம். புண்டலைன்னா இழிந்தன்னு அர்த்தம். செய்தவ பயன் இதுவும் செவி முன் உறுதினாலே, இவன் முன்னதாக பிறவிகளில் செய்த தவன் செய்தான் பாருங்க, அதோட நலன் அந்த செவ்வி முன் உறுதலாலே கைதவம் பேச மாட்டேன் என்று கைதவனும் சொன்னான். கைதவம்னா பொய் பேச மாட்டேன்னு, கைதவன்னா பாண்டியன் அரசன் அர்த்தம். கைதவனும் சொன்னான் அப்படின்னு ரெண்டு அதே சொல்ல உபயோகப்படுத்திருக்காரு பாருங்க. அப்படி கைதவம் பேச மாட்டேன்னா பொய்யே பேச மாட்டேன் என்று கைதவனாகிய அந்த கைவந்த தவத்தை உடையவனாகிய, கைதவன்னா கைவந்த தவத்தை உடையவனாகிய அந்த பாண்டிய மன்னன் சொன்னான் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்.
என்ன என்று அவன் உரைப்ப. அப்படி அவரை வந்து அரசர் சொன்ன உடனே குண்டர் எண்ணங்கெட்டு இருந்த எல்லை, அவர்களோட எண்ணம்லாம் கெட்டு போயிடுச்சு. அவங்க என்ன திட்டமிட்டார்களோ அதெல்லாம் கெட்டு இருந்த எல்லை. தென் தமிழ்நாடு செய்த செய்தவ கொழுந்து போல்வார். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்டர் தொகைதரன்னு சுந்தரமூர்த்தி சாமியில் அவதரித்ததற்கான காரணம் அவங்க வந்து சேக்கிழார் பெருமான் விவரிச்சிருப்பாரு. இங்கே தென் தமிழ் நாடு செய்தன்னா இந்த பாண்டிய நாடு செய்தவ கொழுந்து போல்வர், தவ கொழுந்து போல்வர். தவம் செய்ததால் வந்து சிவபாரதி செய்த தவத்தால் விளைந்த அவதரித்தவர் தானே அது. செய்தவ கொழுந்து போல்வார் போன்றவர். வந்தனி பவன முன்னர் வாயில் உள் அணைந்து, அந்த காவற்கட்டு உள்ளன்னா வலிய காவல் கட்டு உள்ள அந்த அரண்மனையோட வாயில் உள்ளடைந்து மாடு பொந்திகள் தரளப்பந்தி சிவிகை நின்று இழிந்து போக்கார். அதன் பக்கத்தில் மாடுன்னா பக்கம்ன்று பேர். இந்த சொல்லு அடிக்கடி வரும். இதெல்லாம் புதிய சொல் வளம்லாம் நம்ம வந்து ஈட்டிக்கொள்ள வேண்டும். நிறைய அதே சொற்கள் வந்து திரும்ப மீள மீள வரும்பொழுது ஒரு தடவை சொல்லுக்கான பொருள்னா அந்த சிந்தை வந்து அந்த சொல்லை வந்து வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழை ஈட்டணும் அப்படின்னு சொல்றேன். பொந்திகள் தரளப்பந்தி சிவிகை, பொன்னால் வந்து ஆக்கப்பட்ட முத்துக்களால் கோவை செய்யப்பட்ட வரிசையாக அந்த சிவிகையிலிருந்து இழிந்து உள்ள வரார் ஞானசம்பந்த பெருமான். குலச்சரியார் முன்பு எய்த, அவர் முன்பு வந்து குலச்சரியார் செல்றாரு. கொற்றவன் தேவியாரும் தளத்திட இழிந்து சென்றார். கொற்றவன் தேவியார் பின்னால வந்து சிவிகள் வராங்களா, அவர்களும் வந்து பூமியில இறங்கி அரண்மனை அங்க வராங்க, அரண்மனைக்குள்ள வராங்க. தன் தமிழ் நாட்டு மன்னன் நிலத்திடை வானின் நின்று நீளிரில் நீங்க வந்த கலைச்செடும் திங்கள் போலும் கவுனியன் தம்மை கண்டான். தன் தமிழ்நாட்டு மன்னனாகிய குளிர்ந்த தமிழ்நாட்டு மன்னனாகிய அந்த கூன்பாண்டியன் வானிலிருந்து குளிர்ந்த மதி, இந்த பிறை இருக்கு பாருங்க, இளங்கொழுந்து போன்ற மதி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இருளை நீக்க வந்த ஒரு மதி போல. வானில் நின்று நீள் இருள் நீக்க வந்த கலைச்செழும் திங்கள் போலும். ஏன்னா இறைவனோட திருமுடியில அணிந்திருக்கக்கூடிய திங்கள் எல்லாத்துக்கும் ஒளியை கொடுக்கும், இருளை நீக்கும். அது சின்ன பிறையா இருந்தாலும். நம்ம பார்க்குற பிறை வேற, இறைவன் அணிஞ்சிருக்கிற பிறையோட தன்மை வேற. ஒளி வீசக்கூடியது, கதிரொளி வீசக்கூடிய பிறை. கலைச்செடும் திங்கள் போலும் அதே போன்று கவுனியர் தம்மை கண்டான். கவுனியர் குலத்து தலைவனாகிய ஞானசம்பந்த பெருமானை கண்டான். கண்ட அப்பொழுதே வேந்தன் கை எடுத்து எய்த நோக்கி, ஞானசம்பந்த பெருமான் அது ஞானத்தின் திருவுருவம் இல்லையா, ஞானசம்பந்த பெருமானை பார்த்த அப்பொழுதே என்ன செய்யறான், கையெடுத்து எய்த நோக்கி தந்துணர் முடியின் பாங்கர், தன்னுடைய முடியின் பக்கத்தில் தான் வந்து படுத்திருக்கிறான் இல்லையா, முடியின் பாங்கர் முன்னாடியே வந்து பொன்மணி பீடத்தை போட சொன்னாரா, தமிழிய பீடம் காட்ட. கையெடு பேச முடியல தம்பா, எழுந்திருக்கவும் முடியாது, கையெடுத்து கும்பிட்றான். கும்பிட்டுட்டு பீடத்தில் இப்படி அமருங்கன்னு காமிக்க. வண்டமிழ் விரகர் மேவி அதன் மிசை இருந்தார். வண்டமிழ் வளமிக்க தமிழுக்கு தலைவனாகிய ஞானசம்பந்த பெருமான் அந்த பொன்மணி பீடத்தில் எப்படி வந்து ஒரு தமிழ் கௌரவிக்கப்படுகிறது மதுரை மாநகரில் என்று அதையும் வந்து நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டாம். அதன் மீசை இருந்தார். மாயை கொண்ட அமணர் எல்லாம் குறிப்பினில் அச்சம் கொண்டார். என்னடா இந்த மன்னன் இப்படி செய்து விட்டானே, சைவ சமயம் சார்ந்து விடுவானா, அவருக்கு வந்து இப்படி வரவேற்பு கொடுக்குறான், அங்கே பொன்மணி பீடம் போட்டிருக்கான், அதன் மேலே அமர வைத்திருக்கிறான்னு சொல்லி அவர்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. அச்சம் கொண்டார். செழியனும் பிள்ளையார்தம் திருமேனி காணப்பெற்று, பிள்ளையாராகிய ஞானசம்பந்த பெருமான திருமணியை காணப்பெற்று பாண்டியனும், செழியன்னா பாண்டியன் விழிபிற நோக்கலாலே, ஆச்சாரியர்களை வந்து நோக்கினாலே நமக்கு வந்து நலம் எய்தும்னு சொன்னேன் இல்லையா, இல்லை ஆச்சாரியார் பார்வை நம்ம மேலே பார்வைப்பட்டாலே போதும், அதுவும் வந்து நமக்கு நலம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னேன். நல்ல மெய்யான குருவாக இருக்கணும். நம்ம யோகியதைக்கு தகுந்தாவில் தான், அவரவர் யோகிய அம்சத்துக்கு தகுந்தாவில் தான் குரு கிடைப்பார்னு அதுன்னு சொன்னால், நம்ம முதல்ல வந்து திருத்தம் செய்த ஒரு சிறந்த குருவை இறைவன் அருள்வார். விழிவுற நோக்கலாலே வெம்மை நோய் சிறிது நோய் நீங்கி. பாருங்க, அந்த மன்னன் அந்த ஞானத்தின் திருவுருவான ஞானசம்பந்த பெருமானை அப்படி நோக்கி பார்த்ததாலே அவனோட வெப்பு நோய் வெம்மை நோய் கொஞ்சம் சிறிது நீங்கி அழிவுறும் மனம் இருக்க. இதுவரையிலும் வந்து தன்னோட நம்பிக்கையெல்லாம் விட்டு இதோட நமக்கு மரணம் சம்பவிக்குங்கிற ஒரு எல்லைக்கு போயிட்டான். இப்போ வந்து என்ன ஆயிடுது, அந்த கலக்கம்லாம் நீங்கி ஒரு நம்பிக்கையால நமக்கு இந்த வெப்புனை தீர்க்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கைன்னு மனம் வந்து நேர்க்க அந்தனர் வாழ்வை நோக்கி, அந்தனர் குலத்தில் வந்து உலகமெல்லாம் உய்ய வந்த வாழ்வாக வந்த அந்த ஞானசம்பந்தரை நோக்கி
கெழுவுறு பாதி என்று விருப்புடன் கேட்டபோது நீங்கள் அவதரித்த பதி யாது என்று ஒரு விருப்பத்தோடு அவரை வினவுறான். பொன்னி வளம் தருநாட்டு புனல் பழன புறம்பனை சூழ் கன்னிமதியில் கழுமல நாம் கருதும் எனச் சிறந்த 12 பெயர் பற்றும் பரவிய சொல் திருப்பதியும் தென்னோன் முன்பு அருள் செய்தார் திருஞான சம்பந்தர். ஒரு அற்புதமான திருப்பதிகம் இது. திரு சக்கரமாற்றுங்கிற முறையில் பாடியிருக்காரு. முன்னதாக சீர்காழியில் 273 2வது திருமுறையில் 73வது பதிகம் காந்தார பண்ணில் பாடியிருக்காரு. அதே காந்தார பண்ணில் இந்த திருப்பதிகம் 2வது திருமுறை 70வது திருப்பதிகமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. சீர்காழி திருத்தலத்துக்கு 12 பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு பெயர் இருந்ததாக சொல்லுவாங்க. அந்த பெயரை சொன்னாலே, அதாவது திருத்தலங்களோட பெயரை சொன்னாலே புண்ணியம். இந்த சீர்காழி பதியில் உள்ள 12 பேர்களையும் கோவை செய்து அருளப்பெற்று இந்த திருப்பதிகளை எல்லாம் நாம் படித்து பாடினாலே அவ்வளோ பெரிய நன்மை விளையும். அதுபோல் திருத்தலங்களை பேரெல்லாம் சொன்னால் என்னென்ன நன்மைகள் விளையும் என்று சொல்லி அடுத்த இதை தொடரக்கூடிய நமது 33வது பதிவிலே இந்த திருப்பதிக விளக்கத்தையும் இந்த திருப்பதிகளுடைய பெயர்கள் இறைவன் விட்டிருக்கக்கூடிய திருத்தலங்களில் இது நிறைய இருக்கு இல்லையா. நமக்கு திருச்சேத்திர கோவை, திருநாட்டு தொகை, ஊர் தொகை, இதை போல நிறைய ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகளெல்லாம் தொகுத்து பாடப்பட்டிருக்கு. அதிலெல்லாம் பார்த்தா சிவலோகமே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகுத்து சொன்ன இந்த திருத்தலங்களோட பெயர்கள்லாம் சொன்னால் அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த சீர்காழியில் உள்ள 12 பேர்களை கோவை செய்து பாடிய இந்த திருப்பதியும். அதுக்கு நம்ம ஓரளவு விளங்கி கொள்ள வேண்டும். ஒன்றும் கஷ்டம் இல்லை, பெயர்கள் தான் வருது. பண்பு ஒவ்வொரு தலப்பெயருக்கு முன்னதாக உள்ள பண்பு நலன்களே அங்கே விவரிக்கப்படுகிறது. ஒரு அற்புதமான திருத்தலம். அதை நாம் அடுத்த முறையை காண்போம் என்று சொல்லி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று எல்லா சிவநலங்களையும் எய்தி துன்ப நீக்கத்தோடு இன்ப ஆக்கத்தோடு மேன்மேலும் ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.